Hi viewers, welcome to our channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா கோஆபரேட்டிவ்கான மிக முக்கியமான क्वेश्चंस பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ நம்ம லாஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா சில செட் ஆஃப் क्वेश्चंस பார்த்திருந்தோம். இன்னைக்கு வீடியோல அதோட கண்டினியூட்டி தான் நம்ம பார்க்க போறோம். and அதுக்கு முன்னாடி நீங்க இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிருங்க. and அப்படியே கமெண்ட்ஸ்ல thank you இல்லனா நன்றிங்கிற ஒரு மெசேஜும் போட்டுருங்க. ஏன்னா நீங்க போடுற அந்த ஒரு மெசேஜ் எங்களுக்கு இது போல இன்னும் நிறைய வீடியோஸ் கிரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். சரி வாங்க வியூவர்ஸ் क्वेश्चंस பார்க்கலாம். சொத்து வாங்குதல் அல்லது விற்றலில் ஈசி என்பதன் பொருள் என்ன? சூழ்நிலை சான்றிதழ். நகர கூட்டுறவு வங்கிகள் டேஷின் கட்டுப்பாடில் உள்ளன. இந்திய ரிசர்வ் வங்கி மற்றும் கூட்டுறவு துறை. கூட்டுறவு வங்கியில் எந்த நிதியை கடன் வழங்கும் நிதியாக பயன்படுத்தக்கூடாது? காப்பு நிதி. விவசாயம் சாராத கடன் கூட்டுறவு சங்கம் அல்லது வங்கி நகர கூட்டுறவு வங்கி. எதிர்காலத்தில் பயிரிட போகும் பயிர்களுக்கான கடன் டேஷ் என அழைக்கப்படும். பயிர்க்கடன். கேசிசியின் விரிவாக்கத்தை எழுதுக. கிசான் கடன் அட்டைகள். கூட்டுறவு கணக்கியலில் கடன் பரிவர்த்தனைகள் டேஷ் பக்கத்தில் உள்ளிடப்படுகின்றன. ரசீது மற்றும் கட்டணம் இரண்டிலும். இரட்டைப்பதிவு கணக்கு முறையின் விதிகளுள் ஒன்றாகாதது எதுவும் இல்லை. ஆட்களின் குழு அல்லது அமைப்பு அல்லது சங்கம் சார்புடைய கணக்குகளை இவ்வாறு அழைப்பர். சட்டமுறை அமைப்பு கணக்கு. இருப்பு நிலை குறிப்பில் இருப்பு ஒரு வழக்கமான வரிசையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இது டேஷ் வரிசை என்று அழைக்கப்படுகிறது. மார்ஷலிங். தளவாடங்கள் பற்றாக்குறைக்கு உருவாக்கப்பட்ட காப்பு டேஷ் காப்பு என்று அழைக்கப்படுகிறது. சட்ட ரீதியற்ற காப்பு. கூட்டுறவு ஆண்டு டேஷ் ஆக கருதப்படுகிறது. ஜூலை 1 முதல் ஜூன் 30 வரை. தற்போது நிதி ஆண்டு கூட்டுறவு ஆண்டாக உள்ளது. கூட்டுறவு சங்கத்தில் பராமரிக்கப்படும் இவற்றுள் எது சிறப்பு துணை பேரேடு இல்லை? நாட்குறிப்பேடு. அங்கத்தினர்களின் பங்கு ஒதுக்கீடு மாற்றுதல் மற்றும் திரும்ப பெறுதல் ஆகியவைகளை கையாளும் புத்தகம். நுழைவு புத்தகம். சுரங்கத்திலிருந்து பெறும் சொத்துக்கள் டேஷ் சொத்துக்கள் என அழைக்கப்படுகின்றன. வீண். ரேப்பரிங் செலவு டேஷில் சேர்க்கப்படுகிறது. லாபம் மற்றும் நட்ட கணக்கு. சோதனை தணிக்கை டேஷ் நடத்தப்படும். இறுதி தணிக்கைக்கு பின். டேஷ் குழுவின் பரிந்துரைப்படி தணிக்கை துறை பிரிக்கப்பட்டது. சந்தானம். உறுப்பினர் விண்ணப்ப பதிவு டேஷ் ஆண்டுகளாக சங்கத்தில் தக்க வைக்கப்படும். 10 ஆண்டுகளாக. இருப்பு நிலை குறிப்பில் பொறுப்புகளை வீழ்ச்சி சொத்துக்கள் அதிகமாக இருப்பது புத்தக லாபம். சரி ஓகே விவர்ஸ், அவ்வளோதான். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் சில செட் ஆஃப் கொஷின்ஸை பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அண்ட் யூஸ்ஃபுல்லாக தோணியிருந்தா மறக்காமல் அந்த லைக் பண்ண தட்டி விட்டுருங்க. அண்ட் அப்படியே கமெண்ட்ஸில் தேங்க்யூ இல்லைன்னா நன்றிங்கிற ஒரு மெசேஜும் போட்டுருங்க. ஏன்னா நீங்கள் போடுற அந்த ஒரு மெசேஜ் எங்களுக்கு இது போல் இன்னும் நிறைய வீடியோஸ் க்ரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோவோட எந்த பாட்டில் வச்சு உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் தயங்காமல் கமெண்ட்ஸில் கன்வே பண்ணிடுங்க. நாங்கள் உங்கள் எல்லா டவுட்ஸுமே கண்டிப்பாக கிளியர் பண்ணி வைப்போம். தேங்க்யூ.